அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மாணவர்களே. 2026ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்களுக்கான செகண்ட் டேர்ம் பேப்பர் கிளாஸில் இரண்டாம் தவணை பேப்பர் கிளாஸில் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற பேப்பர் என்னன்னு சொன்னால் 25 பேட்ச் மாணவர்களுக்கான 2025ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்களுக்கான செகண்ட் டேர்ம் பேப்பரை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? பொதுவாக 25 எம்சிக்கு வரும். இதில் எம்சிக்கு மொத்தம் 25 எம்சிக்கு வரும். எம்சிக்கு மொத்தம் 25 எம்சிக்கு வரைக்கும் போகும். ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வீதம் 50 புள்ளிகள் வரும். 50 புள்ளிகள் வரும். உங்களுக்கு ஏ புள்ளிகள் வேணுமெண்டா, ஏ புள்ளிகளை பெற வேணுமெண்டா ஏ இணை பெற நீங்கள் 20+ எம்சிக்கு சரி எடுக்கணும். 20+ சரி எடுக்கணும். இதில் சில கேள்விகளுக்கு நாங்கள் விடைகளை கொஞ்சம் ஸ்கீம்லேருந்து கொஞ்சம் மாறுபடும். சரிதான பிள்ளையால்? சில விடைகளை ஸ்கீம் கொஞ்சம் மாறுபடும். ஸ்கீம் மாறும். அப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளும். எஃப்டபிள்யூசி பேப்பரில் இருக்கிற ஸ்கீம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். நம்ம விளக்கங்களை சொல்ல கேளுங்க. பேப்பரில் தரவு தந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால், பேப்பரில் தரப்பட்ட தரவுகளை பொறுத்த வரைக்கும் சி ஒளியின் வேகம் 3 தர 10⁸ ms-1. அவகாதுரோ மாறிலி L = 6.022 தர 10⁻23 mol-1. அதே மாதிரி ஆர் அகிலவாயு மாறிலி, ஒரு மோல் வாயுவுக்கான மாறிலி 8.314 ஜூல், அதாவது நியூட்டன் மீட்டர், mol-1 கெல்வின் -1. ஃப்ளாங்கின் மாறிலி H = 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட் வரணும். அது ஜூல் செகண்ட் மாற்றிக்கொள்ளுங்க. சரிதானே? இதில் உங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்களை பாருங்க பிள்ளையால். எங்கள் ரிசோர்ஸ் புக்கில் கொஸ்டின் நம்பர் 1 வினா இலக்கம் 1. நான் விளக்கங்களை சொல்லி வரேன் பாருங்க. வினா இலக்கம் 1க்கான விளக்கத்தை சொல்லி வரேன் பாருங்க. எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் எங்களுக்கு 34 விஞ்ஞானிகள் 34 இந்த சயின்டிஸ்ட்டை பற்றி எங்களோட சிலபஸில் இருக்குது. 34 பேர் பற்றி இருக்குது. அதில் இங்கே தரப்பட்டது யாருண்டா கேஸ்வெல். இங்கே தரப்பட்டது கேஸ்வெல் உண்டு. கேஸ்வெல். ரெண்டாவது லூயிஸ். மூணாவது லுட்விக் ட்ரூட். அதே மாதிரி ஹென்ரிக் லோரன்ஸ். அஞ்சாவது ஹெச் பேக்யூரல் ஹென்ரி பேக்யூரல். அடுத்தது ஹென்ரி மாஸ்லி. ஏழாவது ரொனால்ட் கிலஸ்பி. எட்டாவது கோல்ஸ்டெயின். ஒன்பதாவது ரதர்ஃபோர்ட். இதை தவிர எங்களுக்கு நீல்போரை பற்றி தெரியும், சமர்ஃபீல்ட் பற்றி தெரியும், தாம்சன், டோல்டன், என்ன பிள்ளையார், சட்விக் பற்றி தெரியும். இப்படி எங்களுக்கு மொத்தம் 34 விஞ்ஞானிகள் பற்றி எங்களுக்கு தெரியும். என்னென்ன அலகுகள் இருக்குது, யூனிட் 1ஐயும் யூனிட் 2ஐயும் சேர்த்து மொத்தம் 34 விஞ்ஞானி இருக்குது. ஸோ சமர செய்யக்குள்ள என்ன செய்யணும்னா, படிக்கக்கூட இந்த ஈஸினஸுக்காக கடைசி டேர்ம் எல்லாம் ஏ லெவல் எக்ஸாம் நெருங்கக்கூட இப்போயே நாங்கள் ப்ரிப்பேரேஷன் இருக்கணும். இப்போயே நாங்கள் ஒரு அழகு படித்தோம்டா அதில் சம்மரி நோட்டுன்னு வச்சுருக்கணும். சரியா? சும்மா ஒரு CR1 எடுத்து, ஒரு CR1 காப்பி எடுத்து என்ன செய்யறேன்டா, முதலாம் அழகிட்ட சம்மரி நோட் எடுக்கிறோம். சம்மரி நோட் எடுத்து அதில் என்ன முக்கியமாக தேவை, அது எப்படி நாங்கள் சம்மரி நோட் எடுக்கிறோம்டா, எங்களை டீச்சர்ஸில் கேட்கணும். என்ன ஸ்கூலில் நாங்கள் போகிறோம் தானே, டியூஷனுக்கு போகிறோம் தானே, நம்ம டீச்சர்ஸ் சார் முதலாம் அலகில் பரீட்சைக்கு வருமென்று சொல்ல தலைப்புகள் என்னென்ன, முதலாம் அலகில் எதெல்லாம் பரீட்சைக்கு வரும். ரெண்டாவது கேட்கணும் என்னண்டா, சார் இப்போ நாங்கள் இதை படிக்கணும் தானே, இதை படிக்க மாட்டோம், சக்தி சொட்டம் படிக்கணும் சார், இது வேறு ஏதாவது ஒரு இடத்துல செல்வாக்கு செலுத்துமா, இதை படிக்கணுமெண்டா 2 விஷயம் இருக்குது. நான் சொல்கிறேன் ஏபிசின்னு மெதட் ஒன்றைக்குள்ள ஏபிசின்னு மெதட் இருக்குது. அந்த ஏபிசி மெதட்டுங்கிறது தான் ஏபிசி மெதட் தான்.
இதை படிக்கணும்டா இந்த ஏபிசியில என்னன்னு சொன்ன பிள்ளையால் இந்த ஏபிசி மெத்தட்டை நான் சொல்றது ஒரு விஷயத்தை படிக்கும் அது வேற ஏதாவது இடத்து தங்கி இருக்குமா, ரெண்டாவது இது பின்னால் இருக்கிற ஏதாவது அழகுல வருமானு தெரியணும். இப்ப நாங்க படிக்கிறது ஆரை கட்டாயம் வரும், எக்ஸாமுக்கு ஆரை கட்டாயம் வரும், விடைக்க வச்சு ஓர்கானிக்ல அவற்றை சமநிலையில வரும். அது மாதிரி இந்த விஞ்ஞானிகள கோட்பாடுகள் வேற ஒரு இடத்தையும் பெற மாட்டேன். இது யூனிட் 1க்குரிய தகவல்கள். அப்ப இதுல என்ன செய்யறேன்டா, இந்த விஞ்ஞானிகளை யூனிட் 1க்கு என்னென்ன விஞ்ஞானி தேவை, யூனிட் 2க்கு என்னென்ன விஞ்ஞானிகள் வராங்க, அப்ப ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. எல்லாம் ரிசோர்ஸ் புக் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இவங்க ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 55 ரிசோர்ஸ் புக்கில் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் 55 இதை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 46, ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 46, ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 86, பேஜ் நம்பர் 86. இது எல்லாமே யூனிட் 2க்குரிய ரிசோர்ஸ் புக்கா, எல்லாமே அழகு 2 யூனிட் 2க்கு ரிசோர்ஸ் புக்கில். இவங்க சொல்றாங்களாம் என்னண்டா, இன்னிக்கிற ரதர்ஃபோர்ட் பொட்டகட்டு பரிசோதனை இவர் யூனிட் 1க்குரிய ஒரு சயின்டிஸ்ட். கோல்ட்ஸ்டெயின் கால்வாய் கதிர்கள் நேர்கதிர்கள் யூனிட் 1க்குரிய சயின்டிஸ்ட். மாஸ்லி அனுவன் யூனிட் 1க்குரிய சயின்டிஸ்ட். ஹென்ரி பெக்யூரல் கதிர் தொழிற்பாடு 1ஆம் அலகுக்கான சயின்டிஸ்ட். மற்ற எல்லாரும் கேஸ்வெல், லூயிஸ், லுட்விக் ட்ரூட், ஹென்ரிக் லோரன்ஸ், ரொனால்ட் கிலஸ்பி இவங்க எல்லாரும் 2ஆம் அலகுக்கான சயின்டிஸ்ட். ஸோ இந்த கேள்வி எங்களுக்கு இன்னும் பாஸ் பேப்பர்ல வந்தில்லை. இந்த கேள்வி இன்னும் எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஃபைனல் பேப்பர்ல வந்தில்லை. ஆனால் இது என்ன செய்யும்னு சொன்னால் இது ஒரு மாடல் பேப்பர், 2021ஆம் ஆண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு மொரட்டுவ பேப்பரோட சம்பந்தமான கேள்வி, ஒரு மொரா பேப்பரோட சம்பந்தமான கேள்வி. ஒரு மொரா பேப்பர்ல வந்து 2021ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 1வது எம்சிக்கோட சம்பந்தமான கேள்வி ஒன்று. ஸோ கொஞ்சம் நிதானமாக விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க சொல்றாங்களாம் கேள்வி என்ன தெரியுமா, உலோகங்களின் பெரும்பார்வைக்குரிய இயல்புகளை 2 இயல்புகளுக்கு என்ன பிள்ளையார் பெரும்பார்வைக்குரிய இயல்பு இருக்கு, நுண்பார்வை பெரும்பார்வை. அப்ப இயல்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலோகங்கள இயல்புகளை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல படிச்சிருப்பேன், அலகு 5ல படிச்சிருப்பேன். மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக் வியூ, மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டீஸ், மேக்ரோஸ்கோபிக் அதாவது என்னன்னு சொன்னால் பெரும்பார்வைக்குரிய இயல்புகள். அதே மாதிரி நுண்பார்வைக்குரிய இயல்புகள் 2 இயல்புகள் இருக்கு. நுண்பார்வைக்குரிய இயல்புகள் அலகு 5ல ரிசோர்ஸ் புக்கில் தெளிவா சொல்லியிருக்கிறார். உலோகங்கள்ல பெரும்பார்வைக்குரிய இயல்புகள், அதுல அந்த இயல்புகள்ல உலோக பிணைப்பு என்ன சொல்லாங்களாம், உலோக பிணைப்பு என்ற பதத்தை, மெட்டலிக் பாண்ட், உலோக பிணைப்பு என்ற பதத்தை, உலோக பிணைப்பு எனும் மாதிரி உரு வாயுக்களின் நடத்தையின் இயக்க மாதிரி உருவை அடிப்படையாக கொண்டது. உலோக பிணைப்பு மாதிரி உருவே அதிக அளவான செல்வாக்கு செலுத்தின. உலோக பிணைப்பு மெட்டலிக் பாண்ட், உலோக பிணைப்புகளை பற்றி நாங்க இப்படி சொல்லுவோமே, ஒரு உலோக சாதகம் எப்படி இருக்குமா, ஒரு உலோக சாதகத்தில கற்றயனை சுற்றி இலத்திரன்கள் இருக்கும். உலோக சாதகத்தில கற்றயன்களை சுற்றி இலத்திரன்கள் காணப்படும், கற்றயன்களை சூழ இலத்திரன்கள் காணப்படும். உலோக சாதகத்தை சொல்லுவோம். இதை பத்தி கதைச்சு யாருன்னு சொன்னால் எங்களோட சிலபஸ்ல தெளிவாக சொல்லாங்களாம், லுட்விக் ட்ரூடும் ஹென்ரிக் லோரன்ஸ். அப்ப இதை பத்தி கதைச்சு யாருண்டா, லுட்விக் ட்ரூட், ஹென்ரிக் லோரன்ஸ், இந்த 2 பேரும் தான் சொல்றாங்களாம் உலோக பிணைப்பு, உலோக சாதகத்தை பத்தி கதைச்சது லுட்விக் ட்ரூட், ஹென்ரிக். அப்ப நோட்ஸ், அப்ப பாயிண்ட் என்ன, உலோக பிணைப்பை பத்தி கதைச்சது லுட்விக் ட்ரூட், அதே மாதிரி ஹென்ரிக் லோரன்ஸ். இது பிள்ளைகள் பரிச்சயம் காணாது. ஏனெண்டா இந்த 1ஆம் அலகுல படிச்ச சயின்டிஸ்ட் மாதிரி தான் அடிக்கடி ஞாபகம் வச்சு கொள்வது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. குரூக்ஸ், ஃபிளக்கர், ஹிட்ரோஃப் இதுகள் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி இதுகளை ஞாபகம் வைக்க மறக்கிறோம். அதை கொஞ்சம் தெளிவாக்கி கொள்ளுங்க. திரும்ப சொல்றாங்களாம் உங்களுக்கிட்ட, திரும்ப உங்களுக்கு கேட்காங்களாம். நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்ன பிள்ளையால், மற்ற சயின்டிஸ்ட் மாதிரி என்ன சொன்னாங்க, யாரு, நான் ரதர்ஃபோர்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னேன்.
கோல்ட்ஸ்டெயின் கொள்கையை சொன்னேன், மாஸ்லியை சொன்னேன், டக்யூரலை சொன்னேன். இந்த கேஸ்வெல் லூயிஸ் கவனமா பாருங்க பிள்ளையாள். இந்த கேஸ்வெல் லூயிஸ் இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கண்டா, ஆக்டட் ரூல், அட்டக விதி. நாங்க லூயி வடிவம் என்று படிக்கும் தானே பிள்ளையாள், அதை சொன்னது கேஸ்வெல் லூயிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டக விதி. அதாவது ஒரு மூலகம் உதாரணமா சொல்ல போனா பிள்ளையாள், ஒரு கார்பன் இருக்குண்டா, அந்த கார்பன் இப்படி பிணைப்பில் இருந்தா இங்க பாருங்க பாப்போம், இதான் உறுதியா இருக்கும். ஒரு அணுவை சுற்றி ஒரு அணுவை சூழ உள்ள இலத்திரன்கள எண்ணிக்கை 8 இருக்கணும். 8 இருந்தா தான் உறுதியா இருக்கும். ஆனா பெர்லியத்தை யோசிங்க பாப்போம், பெர்லியம் குளோரைட்டை யோசிங்க பாப்போம். பெர்லியம் குளோரைட்ல இந்த பெர்லியத்தை சூழ 4 இருக்கு தானே, 4 இலத்திரம் காணப்படும். போரோன் டெட்ரா குளோரைட்ல பாருங்க பாப்போம், ட்ரை குளோரைட்ல 6 இலத்திரம் காணப்படும். அதுகள் உறுதி இல்லை. அப்ப அட்டக விதியை பத்தி கதைச்சது கேஸ்வெல் லூயிஸ். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இந்த ரொனால்ட் கிலஸ்பிங்கிறது எங்களுக்கு புதிய பேராக இருக்கலாம், ஆனா உண்மையாக அது சிலபஸ்ல வந்தது பேருண்டு. ரொனால்ட் கிலஸ்பியோட சேர்த்து பிள்ளைகள் எங்கிட்ட சிலபஸ்ல இன்னொரு ஆளையும் சொல்லாங்களாம், ரொனால்ட் கிலஸ்பியோட சேர்த்து சொல்லாங்களாம். ரொனால்ட் சிட்னி நைலோம் யார சொல்லாங்களாம், ரொனால்ட் கிலஸ்பிங்கிற ஒரு ஆளோட சேர்த்து ரொனால்ட் சிட்னி, இது ஒரு பேர் மகன், சிட்னி நைலோம். அப்ப நான் வகுப்புல படிப்பிச்சு கிடைக்கக்குள்ள ஒரு ஆள் வந்து கேட்டார், சார் என்றார், எனக்கு விளங்கிட்டு என்ன டவுட் என்ன கேட்டிருப்பார், சார் ரொனால்ட் கிலஸ்பியும் ரொனால்ட் சிட்னி நைலோமும் அண்ணன் தம்பியான்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏன்டா இந்த கேள்வி கேட்டான்னு கேட்டான். நான் 2 பேர் வாப்பாவும் ரொனால்டான்னு கேட்டார். நான் சிரிச்சு போட்டுச்சேன், எவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கு, உனக்கு ஏன்டா இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டேன். செல்லுங்கடா. நான் சொன்னேன், நானும் இன்னும் ரொனால்ட் கிலஸ்பியை கண்டும் இல்லை. நம்மளோட ரிசோர்ஸ் புக்கில் சொல்லப்படுற விஷயம் என்னண்டா, எவ்வளவு காலத்துக்கு முன்னே இந்த சயின்டிஸ்ட் இதுகளை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. சரிதானே, நீங்க அதுகளை பத்தினே அலட்டி கொள்ள தேவையில்லை. அப்ப நாங்க 2 விஷயத்தை விளங்கி எடுப்போம். கிலஸ்பி என்ற ஒரு ஆள், இந்த கிலஸ்பி என்ற ஒரு ஆள் என்ன செஞ்சாருண்டா, விஎஸ்சிபிஆர் கொள்கை இருக்குதானே, ஒரு ஆளோட வடிவம் ஏன் நேர்கோடா இருக்கு, ஒரு ஆள் ஒரு சேர்வு என்ன சொல்லாங்கன்னா, இப்படி அது சிம்பிளா விளங்க சொல்ல, நீ சிம்பிளா அந்த விளக்கத்தை சொல்ல கேளுங்களா. இப்ப ஒரு ஆள் சொல்லுவார் என்கிட்ட, ஏன் H2O கோணலா இருக்குது, ஏன் H2O கோணல் வடிவமா இருக்குது, ஏன் ஓசோன் கோணலா இருக்குது, ஏன் SO2 கோணலா இருக்குது, ஏன் SO3 தளமுக்கோணமா இருக்குது, ஏன் CCl4 நான்முகியா இருக்குது, ஏன் PCl3 முக்கோண கூம்பகமா இருக்குது, ஏன் XeFO சதுர தளமா இருக்குதுன்னா நல்லா விளங்கி எடுங்க. ஒரு மைய அணுவை சூழ்ந்துள்ள பிணைப்புச்சோடி இலத்திரன் தந்த பிணைப்புச்சோடிய தளரத்தாலையும், தனிச்சோடி இலத்திரன் தந்த தனிச்சோடி இலத்திரன் தளரத்தாலையும், பிணைப்புச்சோடி இலத்திரனும் தனிச்சோடி இலத்திரங்கள தள்ளுகையால, இந்த தள்ளுகையால தான் வடிவம் மாறுது. உங்களுக்கு நான் சொல்ல விளங்குதா, தள்ளுறத்தால தான் வடிவம் மாறுது. இப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, ஒரு ஈக்கில் எடுத்து ஒரு ஈக்கில் எடுத்து இந்த முனையில ஒரு குறும்பட்டிய சொருகி வைங்க. இப்ப என்ன செய்யணும்னா, இது என்ன வடிவமா இருக்குது, கோணலா இருக்குது. இப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த பிணைப்பை கொஞ்சம் நிமித்தி எடுங்க, இன்னொரு ஈக்கில சேருங்க, இடையில சேருங்க. இப்ப என்ன வடிவமா இருக்குது, கூம்பமா இருக்குது. இந்த முனையில எல்லாம் குறும்பட்டி இருக்குது, இன்னொரு ஈக்கில் எடுத்து இன்னொரு குறும்பட்டி சேர்த்து வைங்க. இப்ப என்ன வடிவமா இருக்குது, நான்முகியா இருக்குது. அப்ப என்ன நடக்குது பிள்ளையாள், புதுசா ஒரு ஆள் வரக்கூட, புதுசா ஒரு பிணைப்பு வரக்கூட மற்ற ஆட்கள் தள்ளி ஒரு இடைவெளியை கொடுத்து அவங்களோட வடிவத்தை மாத்துறாங்க. நான் சொன்ன விளங்குதானே. அப்ப ரொனால்ட் கிலஸ்பி என்பவர் வெஸ்பர் கொள்கையை பற்றி முன்வைச்சார். அதே மாதிரி நைலோம், நான் சொன்னாலே நைலோம் ரொனால்ட் சிட்னி நைலோம் இவங்க சொன்னாங்களா, டி தொகுப்பு பொதுவாக தாண்டல் உலோகங்கள் மைய அணுவாக இருந்தா, தாண்டல் உலோகங்கள் மைய அணுவா. நான் சொல்றேன் சிக்கல் சேர்வைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மகன், சிக்கல் சேர்வைன்னு படிச்சிருப்போம். நாமே சிக்கல் சேர்வைன்னு படிச்சிருப்போம். உதாரணமாக சொல்ல போனா CuNH3 4 மடங்கு சதுர அடைப்புக்கு வெளியால 2+, இது ஒரு சதுர தள வடிவம். சிக்கல் சேர்வைகள்ல ஒரு ஆள் சொல்லார், யூனிட் 2 படிக்கக்கோல எங்களுக்கு எந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னா,
டி பிளாக் உலோகங்கள் ஒரு நாளும் யூனிட் 2 படிக்க கூட எங்களுக்கு தெரியாது உலோகங்கள் ஒரு நாளும் வடிவத்தை தோற்றுவிக்க மாட்டான். எல்லா உலோகங்களும் என்ன சேர்வைகள், அயன் சேர்வைன்னு படிச்சிருப்போம். ஆனா இன்ஆர்கானிக்ல டி பிளாக் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சிக்கல் சேர்வைகள் என்னென்ன வடிவத்தை பெறும், நேர்கோட்டு வடிவத்தை பெறும், சதுரத்தள வடிவத்தை பெறும், நான்முகி வடிவத்தை பெறும், எண்முகி வடிவத்தை பெறும் படிப்போம். அப்ப இந்த டி தொகுப்பு மூலகங்களான ஸ்கண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், எஃப்இ, கொபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க், எட்ரியம், ஜெர்கோனியம், நியோபியம், டெக்னீசியம், ரூத்தானியம், ரோடியம், பிளேடியம், ஏஜி, கட்மியம் எல்லாம் இந்த உலோகங்கள் என்ன செய்யும்டா இணைகளோட சேர்ந்து உருவாக்குற சிக்கல் சேர்வைகள். அப்ப டி தொகுப்பு மூலகங்களோட தாண்டல் உலோகங்களோட மைய அணுவை பத்தி, தாண்டல் உலோகங்களோட வடிவங்களை பத்தி நைலோமும், தாண்டலற்ற ஏனைய உலோகங்கள், அலோகங்கள், ஏனைய மூலகங்கள பத்தினால் கொள்கையை ரொனால்ட் கிலஸ்பி முன் வச்சார். நான் சொன்ன கதை விளங்கிட்டான். அப்ப நாங்க ஒரு சமரியை நாங்க எடுத்து வச்சோம்டா ஒவ்வொரு டேர்ம் வரையும் கொஞ்சம் அதை பார்க்க ரிவைஸ் பண்ணி பார்த்தா திரும்ப அந்த குப்பியை படிக்க தேவையில்லை. சமரி. அப்ப முதலாவது சமரி என்னண்டா விஞ்ஞானிகளை பத்தின ஆய்வு விளங்கிடுங்க. சரிதானே? ரைட். 2வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். வினா இலக்கம் 2 பாருங்க. வினா இலக்கம் 2 இந்த பேப்பர்ல தரப்பட்ட விடைகள்ல டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று இருக்குதான். இந்த பேப்பர்ல தரப்பட்ட விடைகள்ல ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றாங்களா, விடைகள்ல டைப்பிங் மிஸ்டேக் இருக்குதான்னு சொல்றாங்க. ஒரு SF6 மூலக்கூறு எடுங்க. SF6 என்ன வடிவம்? சல்ஃபர் மைய அணுவாக இருக்கும் போது புளோரின் அணுக்கள் 6 சல்ஃபரோட சேர்ந்து 6 புளோரின் அணுக்கள் கந்தகத்தோட சேர்ந்து அது ஒரு வெண்முகி வடிவத்தை தரும். அது ஒரு வெண்முகி வடிவத்தை தரும். இப்ப இந்த இடத்துல புளோரின சூளை என்ன செய்யும்டா, புளோரின சூளை என்ன செய்து கொள்ளும்டா பிள்ளையாள், புளோரின சூளை 3 தனிச்சோடு இலத்திரன்கள் காணப்படும். அப்படிதான் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள் யாவும் புள்ளிகளால தனிச்சோடிகளால குறிச்சு காட்டணும். அப்ப இந்த சல்ஃபர் என்னும் மையானோட கலப்பை பொறுத்த வரைக்கும் D2 sp3 கலப்புடையதாக இருக்கும். புளோரினை சொல்லவண்டா ஒரு 2p அணு ஓபிட்டல பிணைப்புல பங்கேற்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா sp3 கலப்புடையதாக இருக்கு. sp3 கலப்புடையதாக இருக்கு. இந்த இடத்துல பல கருத்துகள் முன்வைக்கப்படுது. இப்ப நான் உதாரணமா சொல்ல போறேன்டா, இந்த கந்தகம் என்ன செய்யும்டா ஒரு கலப்புல ஈடுபடக்கூட இப்படி என்ன செய்யும்டா கலப்பு ஓபிட்டர்களை நேரான மேற்பொருந்துகையில கலப்பு ஓபிட்டலோட மேற்பொருந்துதா, நேரான மேற்பொருந்துகள் இருக்குது. பிள்ளைகள் பல சந்தேகங்களை கேட்டாங்க. இப்படி யோசிச்சா போதுமே. சல்பரை பொறுத்த வரைக்கும் அணுவன் 16 1s2 2s2 2p6 3s2 12 வந்துட்டு 3p4 16 இலத்திரங்கள் இதுல பங்கேற்கும். அதே இடத்துல புளோரினை பொறுத்த வரைக்கும் புளோரின் அணுவன் 9 1s2 2s2 2p5 இந்த இலத்திரன்களில் பிள்ளைய நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்கடா. இதுதான் இவர வலுவளவோடு, இதுதான் அவர வலுவளவோடுன்னு சொல்றோம். வலுவளவோடு இதான் இவர இறுதியோடுன்னு சொல்றோம். இறுதியோடு அப்ப கலப்புல ஈடுபட வேணுமெண்டா தந்த வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரங்களை கந்தகமும் புளோரினும் கொடுக்கும்னு படிச்சிருக்கிறோம். இப்ப இதுல பாருங்க, இதுல மொத்தமாக என்ன செய்யும்டா சல்ஃபர் இந்த 6 இலத்திரங்களையும் வழங்கும். இந்த 6 இலத்திரங்களும் கலப்புக்கு வழங்கப்படும். 6 இலத்திரங்களும் கலப்புக்கு போனா L சமன் 0 S உபசக்தி மட்டும். அப்ப சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த 1sலையும் 2sல மட்டும் எத்தனை இலத்திரம் காணப்படும்? சல்ஃபர் 1sல 2 இலத்திரங்களும் 2sல 2 இலத்திரம் என்று சொல்லி மொத்தமாக 4 இலத்திரங்களை சல்ஃபர்
சல்ஃபர் வலுவான ஓட்டுல 4 இலத்திரன் காணப்படும். SF6 கலப்பு அவன் சொன்ன அணு ஓபிட்டல் அணு ஓபிட்டல்களில் உள்ள இதெல்லாம் கலப்பு ஓபிட்டலுக்கு வைத்திரும். புளோரினை பொறுத்த வரைக்கும் பிள்ளையால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புளோரினை பொறுத்த வரைக்கும் இந்த 1s2ல 2 இலத்திரன் காணப்படும். sp3 என்றா ஒரே ஒரு இலத்திரன் வெளியே போனா இதுல 1 இலத்திரன் காணப்படும். இதுல 1 இலத்திரன் எஞ்சி காணப்படும். இதுல 2 இலத்திரன் அப்படி இருக்கு. இதுல 1 இலத்திரன் எஞ்சி காணப்பட்டா ஒரு புளோரின் அணுவுல 3 இலத்திரன்கள் காணப்படும். அணு ஓபிட்டல்களாக 3 இலத்திரன் காணப்படும். தர 6 புளோரின் என்று சொன்னால் 18 4 22 இலத்திரன்கள் தான் அணு ஓபிட்டல்கள்ல காணப்படும். இதை பிள்ளைகள் இப்படி ஒரு சிலர் விளங்கி எடுக்காங்க. ஆனா அது இந்த அளவுக்கு உண்மை நான் யோசிச்சுக்கிறேன். SF6 பிள்ளைகள் யோசிக்குது. சல்ஃபர்ல 1s இருக்குது, 2s2 இருக்குது, 3s2 இருக்குது. புளோரின்ல 1s2 இருக்குது, 2s2 இருக்குது. இதுல இருக்கிற இலத்திரன் இன்னைக்கு 6 இலத்திரன் இருக்குது. இதுல இருக்கிறது 6 4 24 இருக்குது. ஒட்டு மொத்தமாக 30 இலத்திரன் சொல்லுது. அவன் கேட்டது பிள்ளையால் அணு ஓபிட்டல்களில் உள்ள இலத்திரங்கள். இதுல இருக்கிற அணு ஓபிட்டல்கள், இதுல இருக்கிற அணு ஓபிட்டல்கள்ல இருக்கிற இலத்திரங்கள் என்ன? அணு ஓபிட்டல்களில் காணப்படக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை கட்டிக்கலாம். சரிதானே? சிம்பிளா அந்த கேள்வி நாங்க உடைச்சு கொள்றோம். 3வது கேள்வியை பாருங்க பிள்ளையால். வினா இலக்கம் 3 பாருங்க. வினா இலக்கம் 3வது கேள்வியை பாருங்க. பொதுவாக ஓர்கானிக் பற்றின அறிவுல ஓர்கானிக் என்ற ஒரு பாடம் படிச்சிருப்போம். ஓர்கானிக்ல 26 ஆக்கள் ஓர்கானிக் எல்லாம் நேரம் தோங்கி இருக்கணும். என்ன மகன் 26 ஆக்கள் ஓர்கானிக் எல்லாம் தோங்கி இருக்கணும். இந்த டைம்ல ஓர்கானிக்ல கார்பன் 2 கார்பன் தமக்கு இடையில இரட்டை பிணைப்பு ஏற்படுத்தக்கூட இது என்ன செய்யும்டா கேத்திர கணித சமபகுதியத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. கேத்திர கணிதம் கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு உருவாக்கும் போது கேத்திர கணிதத்துல இந்த 2 பாருங்க, இந்த பக்கம் இங்க பாருங்களா, ஒரே பக்கம் ஒரே அணு இருந்தா, ஒரே பக்கம் ஒரே கூட்டம் இருந்தா இதை சொல்றேன் சிஸ் சமபகுதியம் சொல்றேன். இதே மாதிரி ஒரு டபுள் பாண்ட் கார்பன் ஒரு கேத்திர கணித சமபகுதியத்தில் ஒரு கேத்திர கணித கார்பனுக்கு மேல 2 அணுக்கள் இருக்கணும். ஒரே கூட்டம் குறுக்கே இருந்தா இதை சொல்ற, இதை சிஸ் சொல்ற மாதிரி இவரை சொல்ற என்ன தெரியுமா? டிரான்ஸ் சொல்லுவோம். டிரான்ஸ் சிஸ் நம்முடைய தங்கச்சி சிஸ் இல்லை, விளங்கிட்டா? தங்கச்சி சிஸ் இல்லை, இது சிஸ். அப்ப இதுல மகன் கேட்டுக்கொள்ளுடா என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளும். இவன் சொல்றான் இந்த ஒரு பிணைப்புல ஈடுபடக்கூடிய ஒரு பிணைப்பு ஒரு கட்டமைப்பு வடிவத்துல இருமுனைவு திருப்பு திறன் என்று ஒன்று இருக்குது. அது எப்படி கணிக்கிறேன்னு சொல்ல கேளுங்க. 1வது விடையில கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பன் இந்த திருப்பு திறனை கணிக்கிற முறையை சொல்ல கேளுங்க. தனிய மின்னெதிர்த்தன்மையை வச்சே கேம முடிக்கலாம். பாருங்களா, தனியே மின்னெதிர்த்தன்மையை வச்சே கேம முடிக்கலாம். மின்னெதிர்த்தன்மையை வச்சே பாடத்தை விளங்கி எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல கவனமாக விளங்கிடுங்க. ரைட். 5வது விட 4வது விட CO2 PCl5 விட இருக்குது. இவங்க சொல்றாங்களாம் எங்கட பாடத்திட்டத்துல சமச்சீரான மூலக்கூறு, இந்த தனிச்சோடிகளை கொண்டிராத சேர்வைகளை சொல்றேன், சமச்சீரான வடிவங்கள் சொல்றேன். இந்த வடிவங்களில் எல்லா பக்கமும் ஒரே அளவான இழுவிசை காணப்படக்கூட இது ஒரு சமநிலையில காணப்படும். இந்த கட்டமைப்புட இருமுனைவு திருப்புதல் 0. என்ன சொன்ன நானே? தனிச்சோடிகள். மகன் கவனமா பாருங்க, இந்த தனிச்சோடிகள் இருக்கு தானடா, இந்த தனிச்சோடி இல்லை. இந்த எல்லா பக்கமும் இருக்கிற இழுவிசை ஒரே மாதிரியாக இருக்கிற தானே எல்லா பிணைப்பு சோடியும் ஒரு புள்ளியை சுற்றி இப்ப நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? இப்ப நாம
கல்யாண வீடுகள்ல பந்தல் என்று அடிப்போம். பந்தல் அடிக்கணும்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப காலங்கள் அந்த பந்தல் செட்டப் எல்லாம் இல்லை. இப்ப எல்லாம் தகடு பந்தல் தான். அந்நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பந்தல்கள் அடிக்க கூட என்ன செய்வாங்கன்னா, நடுவுத்துல ஒரு காலோடு நாட்டுவாங்க, ஒரு 10 படங்குக்கு. அதுக்கு மேலால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சீலை விரிப்பாங்க. விரிச்சு போட்டு ஒரு அந்த பந்தல் சீலை விரிச்சு போட்டு அந்த பந்தல் சீலோட 4 முனை விரிக்க பாரு. இப்படித்தான் நாங்க செய்வாங்க. ஒரு பந்தல்ல இப்படி ஒரு நடுவுத்துல இந்த பந்தல் தொங்கி போயிட்டு இருந்தான். இப்படி இப்படி விட்டமண்டா பாரத்துல தொங்கி போப்படான இப்படி நடுவுல ஒரு பொல்ல இப்படி கம்ப வச்சு போட்டு நாட்டி வச்சு போட்டு இந்த 4 மூலையிலே ஒரே மாதிரி இழுவிசையை கொடுத்தாங்கன்னா பந்தல் அப்படி என்ன காத்தடிச்சாலும் அது அப்படியே ஆடாம அசையாம இருக்கும். அது மாதிரித்தான் இங்க நான் அது அந்த அந்த செட்டப் யோசிங்க, மெக்கானிக்ஸ் மாதிரி யோசிங்க. இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கிற இழுவிசைகள் மின்னெதிர்த்தன்மை பொதுவாக சொல்ல போனோம்டா FOCL, NBr, ISCPH, போரோன், சிலிக்கன், பெரிலியம். நான் பிள்ளைகிட்ட அண்டின்னு சொன்னேன், என்னண்டா மின்னே தன்மை பாடமானு கேட்டேன். ஓம் செல்லுங்கன்னு கேட்டேன், செல்லல. ஏன் செல்லல? பாடம் செல்ல இயலாம், பாடமாக்கி ஆகணும். நம்மட வயசுல இருக்கிறவன் பெருமானங்களோட பாடமாக்கி வச்சிருக்கேன். 4, 3.5, 3. அவன் சொல்லாண்டாப்பா 2.55, 2.55, 2.1, 1.5 என்று சொல்றான். அப்ப நாங்க பெருமானம் பாடமாக்காட்டியும் வரிசையை பாடமாக்கி கொள்ளுவோம். இதுல பாருங்க, இந்த காபனை சுற்றி என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஹைட்ரசன் அணுக்கள் இருக்குது. மேடு கீழே ஃப்ளோரின், இதை சொல்ற பிள்ளையால் சிஸ்ன்னு சொல்லுவோம். இது சிஸ் அமைப்பு. ஏன்? ஒரே கூட்டம் ஒரே பக்கம் இருந்தா சிஸ். இப்ப இந்த காபன் ஒரு நடு நியூட்ரல். காபன் எப்படி தெரியுமா? காபன் ஆக நல்லால், கெமிஸ்ட்ரியில் ஆக நல்லால் காபன் தான். ஏனென்றா இந்த பிணைப்புல பாருங்க, மின்னெதிர்த்தன்மை யாருக்கு? கூட காபனுக்கு. அப்ப ஹைட்ரசன் காபன் மேல பாருங்களா, இதுல ஹைட்ரசன் தள்ளும். புளோரின் என்ன செய்யணும்னா காபன் மேல இருக்கிற இலத்திரன்களை கவரும். புளோரின் மின்னெதிர்த்தன்மை கூடினது இலத்திரன் சோடிய கவரும், ஹைட்ரசன் தள்ளும். இங்க பாருங்க, புளோரின் ஹைட்ரசன் புளோரின். இப்ப என்ன நடக்க போ சொல்லுங்க பாப்போம். இப்ப என்ன செய்யுமாண்டா, புளோரின் காபன் மேல இருக்க இலத்திரன் இழுக்கும், ஹைட்ரசன் தள்ளும். மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது தள்ளும், ஏவும் என்று சொல்ற. கூடினவர் கவரும், ஏவல் அகற்றும். இவர் கவரும், இவர் தள்ளுமா கவருமா? இவர் தள்ளும், இவர் கவரும். அப்ப என்ன செய்யுமாண்டா, இங்கால பக்கம் இருக்கிற விளை உலேற்றம் என்ன? ஒரே இழுவை இருக்கும். இங்கால 50 நியூட்டன் கவருது, இங்கால 50 கவருந்தா இங்கால 10 தள்ளுது, இங்கால 10 தள்ளினா என்ன செய்ய போதாம்? விளையுள் பெருமானம் பூச்சியமா இருக்கும். இவர விளையுள் பெருமானம் பூச்சியமா இருக்கும். ஒரே அளவு விளையுள் பூச்சியமா இருக்கும். இங்கால பக்கம் பாருங்க, புளோரின் எல்லாமே இழுத்து சென்று சொன்னா, நான் சொன்ன மாதிரி பந்தல் கட்டுற மாதிரி எல்லாமே இழுத்து சென்று சொன்னால், இங்க பாரு, இங்கால விசை இந்த விசையை பேலன்ஸ் பண்ணும். இந்த இழுவிசை பேலன்ஸ் பண்ணினா திருப்புதிறன் பூச்சியமா இருக்கும். இப்ப பாருங்க, எங்கால பக்கம் இழுவிசை கூட இருக்கும். எல்லாரும் சேர்ந்து எங்க தள்ளுறாங்க? கீழே தள்ளினா திருப்புதிறன் கீழ் நோக்கி இருக்கும். அப்ப மியூ பெருமானம் திருப்புதிறன் இருந்தா மியூ பெரிது பூச்சி. ஆகவே இது ஒரு திருப்புத்திறனுடைய சேர்வை. அப்ப இந்த திருப்புதிறனை கட்டமைப்பொன்றுல இருந்து திருப்புதிறனை கண்டுபிடிக்கிற முறையை நான் சொன்னேன். கட்டமைப்பில் இருந்து திருப்புதிறன் கண்டுபிடிக்கிற முறையை சொன்னேன். இதே மாதிரி பாருங்க பிள்ளையால், வினா இலக்கம் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. வினா இலக்கம் 4 பொறுத்த வரைக்கும் பொதுவாக வடிவங்களை சொல்ல சொன்னா, வடிவங்களை நான் சும்மா சொல்லி வரும் பாருங்க. வடிவங்களை சொல்ல சொன்னா, ஒரு நேர்கோட்டு வடிவம், 3 அணுக்களே கோணல் வடிவம், தனிச்சோடிகளை கொண்டு நிலை குத்து நேர்கோட்டு வடிவம். இதானே வடிவம். இதுல இருக்கிற இலத்திரன் சோடிகள், இதுல 3 சோடி இலத்திரன் இருக்கணும், 3 சோடி இருக்கணும். அப்பதான் இது நிலை குத்து நேர்கோடா இருக்கும். இதுல தனிச்சோடி இலத்திரன்கள் பூச்சியமா இருக்கணும். இதுல இருக்கிற இலத்திரன்கள்
ஒன்றிலிருந்து 5 வரைக்கும் இருக்கலாம். 5 வரைக்கும் இலத்திரன் காணப்படலாம். அதே மாதிரி பாருங்க, தள முக்கோணம் அடுத்த அமைப்பு 4 அணுக்கள் என்றா கூம்பகம். அதே மாதிரி டி வடிவம். டி வடிவத்தில் 2 சோடு இலத்திரன் தான் இருக்கணும். இதுல 1 தொடக்கம் 3 வரையான இலத்திரன் இருக்கலாம். இதுல தனிச்சோடிகள் 0 இருக்கணும். இதுல 2 சோடி இலத்திரன் இருந்தால் தான் இது டி வடிவம், கூம்பகம் அல்லது முக்கோண கூம்பகம், தள முக்கோணம். அதே மாதிரி 5 அணுக்கள் இருக்கும்போது 5 அணுக்கள் பாருங்க, இது நேர்கோட வரப்படைக்கு பாருங்க. இது ரெண்டும் நேர வரப்படும். அது அப்படி வரையப்படும். நேர வரை இப்படி வரையப்படும் யாரும். ஏன்னா நான்முகி வடிவம் வரையக்கூட ஒரு பிணைப்பு உள்ள இருக்கிற பிணைப்பு ஒரு பக்கம் சரிஞ்சு போயிருக்கும் நான்முகியில. அதே மாதிரி சொல்லுவோம் நான்முகியில இதென்ன நிறுத்தாடு வளையன்னு சொல்லுவோம். இதை சொல்லுவோம் சதுர தளம் என்று சொல்லுவோம். இந்த தனிச்சோடி எப்படி வந்தாலும் சரி, இதுல 2 சோடி தனிச்சோடிகள் காணப்பட வேண்டும். இதுல 1 சோடி தனிச்சோடி இருக்கணும். இதுல தனிச்சோடிகள் எண்ணிக்கை 0 இருக்கணும். இது நான்முகி சீசோ நிறுத்தாடு வளையி சதுரத்தளமா இருக்கணும். அதே மாதிரி சொல்ல போனோம்டா இதை சொல்றேன் முக்கோண. இதை சொல்றேன் இங்க பாருங்க, இப்படி இங்க பாருங்களா, இந்த கருப்பு கூட பாருங்க, இந்த கருப்பு பான பிணைப்பு இது ஒரு தள முக்கோணம் மாறி இருக்குதா? முக்கோண இரு கூம்பகம், இரு கொம்பு இருக்கு பாருங்க. முக்கோணம் இருக்குது, தள முக்கோணம், 2 கொம்பு இருக்குது. அதே இடத்துல சொல்லுவோம் பிள்ளையால் சதுர கூம்பகம். இங்க பாருங்க, சதுர தளத்துல ஒரு கொம்பு வரைஞ்சிட்டு சதுர கொம்பு இல்லை, சதுர கூம்பகம். அதே மாதிரி சொல்ல போனோம்னு சொன்னால் சதுர தளத்துல 2 கொம்பு வைப்போம். சதுர தளத்துக்கு 2 கொம்பு வைப்போம். வேற பேர் என்னன்னு சொன்னால் சதுர இரு கூம்பகம் இல்லாட்டி எண்முகி. அதே இடத்துல பாருங்க, இங்க பாருங்களா, ஐங்கோணம் இங்க பாருங்க, 5 கோணம் வரைஞ்சி 5 பிணைப்பு வரைஞ்சிட்டுனா 5 பிணை மேல 2 கீழே 3 ஒரு கொம்ப கீறு. இப்ப சொல்லுவோம் என்ன வேற பேரு? ஐங்கோண கூம்பகம் என்று சொல்றேன். கடைசி வடிவம் என்னண்டா, ஐங்கோணத்தை வரைஞ்சி போட்டு 2 கொம்ப கீறு. இவர பேர் என்ன? ஐங்கோண கூம்பகம். அப்ப சிலபஸ்ல ஒரு தர சுற்றி ஒரு ஆளை சுற்றி மேக்சிமம் 7 பிணைப்பு தான் இருக்கலாம். ஒரு தர சுற்றி மேக்சிமம் 7 பிணைப்புகள் தான் வரையப்பட முடியும். அப்ப நான் சொன்ன மாதிரி இதுல தனிச்சோடிகள் எண்ணிக்கை 0. முக்கோண கூம்பகம் இதுல தனிச்சோடி 1 இருக்கலாம். இதுல தனிச்சோடி 1 இருக்கலாம். இதுல தனிச்சோடி எண்ணிக்கை 0. இதுல தனிச்சோடி எண்ணிக்கை 0. அவன் சொல்லானாம் சிலபஸ்ல மொத்தம் எத்தனை வடிவம்? 3, 6, 9, 9 2 11 2 13 1 மொத்தம் 14 வடிவம். ஒரே ஒரு மைய அணுவை கொண்ட அணுக்கள், ஒரு மைய அணுவை கொண்டவர்கள் 14 வித்தியாசமான வடிவங்களை தோற்றுவிக்கலாம். அதுல பாரு மகன், அதுல தனிச்சோடி இல்லாத வடிவம் எத்தனை? இதெல்லாம் தனிச்சோடி இல்லாத வடிவம். இந்த 6 வடிவமும் தனிச்சோடி இல்லாத வடிவம். 6மே தனிச்சோடி இல்லாத வடிவம். இவன் சொல்றான் தள்ளுகை அலகுன்னா என்ன? தள்ளுகை அலகுன்னு சொன்னா, தள்ளுகை அலகு ஒரு ஆள்ற வடிவம் இருக்குதான். ஒரு ஆள்ற வடிவம் என்னத்தால மாறும்னா அதுல இருக்கிற தனிச்சோடிகள் எண்ணிக்கையாலையும் சிக்மா பிணைப்பு சோடிகளாலையும் அதோட வடிவம் மாறும். ஒரு ஆள வடிவம் மாறுறது காரணம் சிக்மாவும் தனிச்சோடிகளாலையும் மாறும். அவன் சொல்றான் குறித்த ஒரு மைய அணுவில் உள்ள தள்ளுகை அலைகள் எண்ணிக்கை 5 ஆகும். அப்ப பாருங்களேன், இவர தள்ளுகை அலகத்தினே நான் சிவப்பால் எழுது 5, இவர தள்ளுகை அலகத்தினே 5, இவர தள்ளுகை அலகத்தினே 6, இவர தள்ளுகை அலகத்தினே 5. அடே சிக்மாவின் தனிச்சோடியும் கூட்டுடா. இவர தள்ளுகை அலகத்தின வரலாம் மேக்சிமம் 4, தள்ளுகை அலகு 3, தள்ளுகை அலகு 2, தள்ளுகை அலகு மேக்சிமம் 2 தனிச்சோடி வந்தாலும் 4 தான் வரலாம். தள்ளுகை அலகு 4, தள்ளுகை அலகு 5, அடே 5, தள்ளுகை அலகு 5 சிவப்பால் எழுது. தள்ளுகை அலகத்தின வரப்போகுது 6, தள்ளுகை அலகத்தின வரப்போகுது 6, தள்ளுகை அலகு 6,
தள்ளுகை அலகு 7. அவன் உங்கள்ட்ட கேட்கான் என்னண்டா தள்ளுகை அலகுகள் 5 வரணும்டா என்னென்ன வடிவம் இருக்கலாம்? 5 தள்ளுகை அலகு. 5 தள்ளுகை அலகுண்டா ஒரு நிலை குத்து நேர்கோடு வரலாம். ஒரு நிலை குத்து நேர்கோடு. இது நிலை குத்து நேர்கோடு நாம தான் சொல்றேன், ஆனா அவங்க நேர்கோடுன்னு சொல்லி பழகிட்டாங்க. நிலை குத்து நேர்கோடு. ஒரு நான் உதாரணமா சொல்ல போறேன். ஒரு I3- இப்படி வாரது பாருங்க பாப்போம். இந்த வடிவத்தை இப்படி போட்டாலும் பரவாயில்லடா, ஒருத்தரும் உங்கள குறை சொல்ல மாட்டாங்க. இது 5 தள்ளுகை அலகு 2+3. அல்லது சொல்ல போறோம் டி ஷேப் ICl3. ஒரு டி ஷேப்பை பாருங்க பாப்போம், டி வடிவத்தை பாருங்க பாப்போம். இதுலயும் ஒரு நிலைக்குத்து 5 தள்ளுகை அலகு வரலாம். அப்படி இல்லாட்டி பாருங்க சீசோ பாருங்க பாப்போம். ஒரு சீசோ ஒரு SF4 பாருங்க பாப்போம். ஒரு SF4 5 தள்ளுகை அலகு வரலாம். ஒரு PCl5 பாருங்க பாப்போம். ஒரு PCl5 பாருங்க பாப்போம். 5 தள்ளுகை அலகு வரலாம். அப்ப 5 தள்ளுகை அலகு வாராக்களை சொல்லிட்டேன். 5 தள்ளுகை அலகு வரணும்டா இவ்வளவுதான் வரப்போகுது. அப்ப எங்கட இவன் சொல்றான் என்னென்ன வடிவம் வரலாம்? முக்கோண இருகூம்பகம். முக்கோண இருகூம்பகம். ரைட். அதே மாதிரி நிறுத்தாடு வளையி. நிறுத்தாடு வளையி. நிறுத்தாடு வளையி நாம சீசோன்னு படிச்சிட்டோம். நிறுத்தாடு வளையி ஒரு டி வடிவம். இதுக்கு வடிவம் டி ஷேப் தான். இவரை சொல்லும் நிலை குத்து நேர்கோடு. அப்ப உங்களுக்கு சாத்தியமான விடை 2வது விடையா இருக்கு. நான் சொன்ன விளங்கிட்டா சிம்பிளா நான் அந்த விடை படிக்காட்டியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதுகளை இப்ப நான் சொல்றதை வச்சு நீங்க என்ன செய்யலாமண்டா தட்டி ஞாபகம் வைக்கலாம். இந்த 5ஆம் கேள்வி தான் இந்த வாப்பா. 5ஆம் கேள்வி பிரச்சனை என்னால எடுக்கலாம் போயிடுச்சு. 5ஆம் கேள்வி பிரச்சனை என்னால எடுக்க இயலாம போயிடுச்சு. அவ்வளவு பிரச்சனை. ஏனென்றா இந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கு தானே கொஸ்டின் நம்பர் 5 இந்த வினா இலக்கம் 5 ரிசோர்ஸ் புக்கில் சொல்றான் என்னன்னு சொன்னா அன்னயன் கற்ற என்கிற அணுவாரைகளை தந்திருக்கிறான். ரிசோர்ஸ் புக்கில் யூனிட் 1ல இந்த ஆரைகள் என்று எடுத்தது பாரு. ஆரைகள் என்று எடுத்த பாரு. ஒரு சார்ட் ஒரு அட்டவணை தந்திருக்கிறான். அணுவாரைகளையும் அயனாரைகளையும் தந்து போட்டு சொல்லியிருக்கிறான். அதுல வேறு நோட்ஸ் இல்லை. நாம் என்ன படிக்கிறேன்? ஆரை தங்குள்ள காரர்கள் என்ன? சக்தி மட்டம் கூடினா ஆரை கூடும். 2வது என்ன படிக்கிறேன்? கருவேற்றம் புரோத்திரன் அல்லது கருவேற்றம் கூடினா ஆரை குறையும். 3வது படிக்கிறேன் அயன்களுக்கிடையில் அயன்கள் தந்தலா அயன்களுக்கிடையில் சார்பு கருவேற்றம் பீன் கிளி விகிதம் அதிகரிச்ச ஆரை குறையும் என்று படிக்கிறேன். இவ்வளவுதான் படிக்கிறேன். நான் எல்லாரையும் சொல்லல மகன், ஒரு சில இதை படிக்கிறேன். படிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் படிச்சுட்டு வந்து பாருங்க பாப்பா. படிச்சுட்டு வந்து இந்த தரப்பட கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி வந்திருக்குது? அவன் தந்த கேள்வி லித்தியம், அலுமினியம், சோடியம் பிளஸ், மெக்னீசியம் 2+, F-. இவ்வளவு படிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன்டா இதுல 2,1 சக்தி மட்டங்கள் 2 2 8 3 2,8 2,8 அப்ப சக்தி மட்டங்கள்ல எண்ணிக்கை யாருக்கு கூட? அலுமினியத்துக்கு தான் கூட. அப்ப அலுமினியத்துல ஆரை தான் கூட வரும். அங்க தேர்வு வழக்கமா செல்ல வேலை செய்யறனே. அப்ப அலுமினியம் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க போகுது. பிறகு அன்னயன் கற்றயன்களுக்கு இடையில இவர் F- பயன்பாடு கருவேற்றம் என்ன? புரோத்திரனின் கீழ் இலத்திரன் வரப்போதாம் 9/10. இவர் என்ன வரப்போது? 12/10 பீன் கிளி விகிதம். இவர் என்ன 11/10. அப்ப பீன் கிளி விகிதம் குறைஞ்சவர் ஆரை கூட. அப்ப சொல்றாங்க F- தான் கூட. அடுத்தது ஆருக்கு வரப்போதாம் Na+க்கு கூட. அடுத்தது என்ன? Mg2+க்கு கூட. அடுத்தது ஆக குறை லித்தியம் வரப்போகுது. விடையை தேடி பார்க்கிறீங்க. என்ன விடையை தேடி பார்க்கிற? அலுமினியம் F-,
Na பிளஸ் Mg2 பிளஸ் Li. விட 4. விட 4 அடிக்கிறேன். அடிச்சா ஸ்கீம்ல விடையை செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கீம்ல விடையை செக் பண்ணி பார்க்குறேன். அவன் சொல்றான் ஸ்கீம்ல விட சொல்றான் விட 3. அந்த சார் அது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பிள்ளை பேப்பர் எடுத்தாலையும் பிள்ளையாக்கி கரெக்ட் பண்ணாலும் பிள்ளையாக்குது. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓம் ஆரைகளை ஒப்புற இப்படித்தான். ஆனாலும் ஆரைகள்ல சில முரண்பாடுகள் இருக்குது. சில அணுக்களின் சில அயன்களின் ஆரைகளுக்கு இடையில முரண்பாடுகள் இருக்குது. சில அணு அயன்களின் ஆரைகளுக்கு இடையில முரண்பாடு இருக்குது. மொத்தம் 6 முரண்பாடுகள் இருக்குது. ஒரு முரண்பாடு என்னன்னு தெரியுமா? ஆரைகளுக்கு இடையில வர முரண்பாடுகள். ஆரைகளுக்கு இடையில ஆரைகளில் உள்ள 6 முரண்பாடுகளை சொல்ல கேளுங்க. ஆரைகளுக்கு இடையில வர 6 முரண்பாடுகளை சொல்ல கேளுங்க. 6 முரண்பாடுகள். 1வது முரண்பாடு என்னன்னு சொன்னால், லித்தியத்திர அணுவாரை தான் பெருசு. யாரை விட? அலுமினியத்தை விட. லித்தியத்திர அணுவாரை பெருமானம் 157 பிக்கோமீட்டராகவும் அலுமினியத்திர அணுவாரை பெருமானம் 147 பிக்கோமீட்டரா இருக்கு. கொப்பில இது இருக்கு நானே. ரைட். 2வது முரண்பாடை சொல்லாங்களாம். 2வது முரண்பாடு சொல்றாங்களாம். 2வது முரண்பாடு என்னன்னு சொன்னால், பெரிலியத்திர அணுவாரையானது குளோரின் அணுவாரையிலும் பார்க்க பெருசு. சக்தி மட்டம் இருந்தாலும் பரவாயில்லை. பெரிலியம் 112 பிக்கோமீட்டராகவும் குளோரின் அணுவாரை ஒரு 99 பிக்கோமீட்டரா இருக்க போகுது. பிக்கோமீட்டர் பாடமாக சொல்லி நான் ஒரு நாளும் சொல்லல. நான் எப்பயாலும் சொல்லியிருக்கேன் நாடாம்பி. பிக்கோமீட்டர் பாடமாக சொல்லி எப்பயாலும் வகுப்புல கதைச்சிருக்கேனா? இல்லதானே? ரைட். அதே மாதிரி 3வது முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. 3வது முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. H மைனஸ் அயன் ஆரையானது F மைனஸை விட கூட. H மைனஸ் அயன் ஆரை தான் F மைனஸை விட கூட. H மைனஸ் 140 பிக்கோமீட்டராக இருக்கும். F மைனஸ் 131 பிக்கோமீட்டரா இருக்குது. H மைனஸ் அயன் ஆரை தான் F மைனஸை விட கூட. இதெல்லாம் இந்த 6ஆம் தவணை FWC பேப்பர்ல அவன் சொல்லலாம். அதில் அவையில பிள்ளை இல்லை. அவைய ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற முரண்பாடுகளை கேள்வியா கேட்காங்க. நீங்க படிக்காம விட்டு அதை படிச்சு கொண்டு போங்க. சரிதானே? ரைட். அதே மாதிரி சொல்ல போனால் இந்த 4வது முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. 4வது முரண்பாடு என்னன்னு சொன்னால், லித்தியம் பிளஸ் அயன் ஆரையும் அலுமினியம் 3+ அயன் ஆரையிலையும் லித்தியம் பிளஸ் அயன் ஆரை தான் பெருசு. லித்தியம் அணுவாரையும் அப்படித்தான் இருக்கும், அயனாரையும் அப்படித்தான் இருக்கும். லித்தியம் பிளஸ் அயனாரையும் லித்தியம் பிளஸ் அணுவாரை ரெண்டும் சமன். எதை இடத்துல பாருங்க, 5வது முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. 5வது முரண்பாடு என்னென்றால், Cl மைனஸ் ருபீடியம் பிளஸ் Cl மைனஸ் அயனாரை, ஒரு கற்றயன் ஒரு அந்நயனுக்கு இடையில Cl மைனஸ் அயனாரை 181 பிக்கோமீட்டராகவும் ருபீடியம் பிளஸ் அணுவாரை அயனாரை 148 பிக்கோமீட்டரா இருக்குது. இந்த அயனாரையில ஒரு முரண்பாடை சொல்லாங்களாம். அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் விளங்கிட்டான். அதே மாதிரி 6வது இறுதியான முரண்பாடுகள்ல இந்த 6வது முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. இந்த 6ஆம் இலக்க முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. 6ஆம் இலக்க முரண்பாட்டை சொல்ல கேளுங்க. F மைனஸ் அயனாரை ஆனது F மைனஸ் கல்சியம் 2+. F மைனஸ் அயனாரை ஆனது என்ன செய்யும் என்றால், கல்சியம் 2+ அயனாரையை விட உயர்வா இருக்கும். இவர் 131, கல்சியம் 2+ அயனாரை 100 இருக்கும். இதான் மகனோட பேப்பர்ல வந்த கேள்வி. இதை வச்சுதான் நாங்க விடைக்கே போகணும். தெரியாதவன் தெரிஞ்சு கொண்டு போ. அப்ப இதுல கவனமா விளங்கெடுக்கணும். என்னன்னு சொன்னால், தரப்பட்ட ஆக்கள்ல வல்லமையா யாரு, இது பிரச்சனை இல்லடாப்பா. வல்லமையா என்ன செய்யும்டா, பிரச்சனை வார இடமே லித்தியம் தான் பிரச்சனை. லித்தியம் தூக்கி முன்னுக்கு போடு. ஏனண்டா லித்தியம் தானே அலுமினியத்தை விட பெருசா இருக்குது. அப்ப என்ன விட வரும். அப்ப
ஆன்சர்ஸ் என்ன வரும் என்றால் அணுவாரையில தரப்பட்ட கேள்விக்கான விடைகளை சொல்ல கேளுங்க. ஆன்சர் எப்படி வரும் என்றால் இங்க பாருங்களா, இந்த இடத்துல நான் சொல்லிக்கனே வழக்கமாக வாராக்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் எப்படி வரும்? ஆகக்குறையாறு ஆன்சர்ஸ் ஆகக்குறையாறு mg2+. ரெண்டா அதை விட கூட யாரு வரணும்? Na+. அதை விட கூட யாருக்கு வரணும்? F-. அதை விட கூட யாருக்கு வரணும்? அலுமினியம் வரணும். உடனே அலுமினியத்தை விட கூட யாரு வரணும்டா? அலுமினியத்தை விட முரண்பாடா யாரு வாரார்? லித்தியம் வாரார். அப்ப பெருமானங்களை சொல்ல கேளுங்க. லித்தியம் ஒரு 100 பெருமானங்களை சொல்ல 157, அலுமினியம் 147, F- 131, சோடியம் பிளஸ் பெருமானம் 102, mg2+ 72. சிம்பிளா கேம் முடியுது. சரிதானே? நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. நீங்களா சும்மா பயப்பட வேணாம். சரிதானடா தம்பி? ரைட். வினா இலக்கம் 6. இது இன்ஆர்கானிக்ல எஸ் தொகுப்பு மூலகங்களோட சம்பந்தமான கேள்வி ஒன்று. இன்ஆர்கானிக் எஸ் பிளாக். ஏபிசிடி ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தது. அப்ப பொட்டாசியத்தில் இருந்து கால்சியம், ஸ்கண்டியம், டைட்டானியம், வெனீடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், கொப்பர், ஜிங்க், கல்லியம், ஜெர்மேனியம், ஆர்சனிக், செலேனியம், புரோமின், கிரிப்டன், இந்த 18 மூலகங்களும் இந்த ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற 4ஆம் ஆவர்த்தம் இருக்குது. நீரோட தாக்கம் அடையணும்டா 1வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், நீரோட H2O எஸ் பிளாக் மட்டும்தான் தாக்கம் அடையும். எஸ் பிளாக் மட்டும்தான் தாக்கம் அடையும். எல்லாம் இல்ல, எஸ் பிளாக் மட்டும். அதுல இவன் சொல்றான் எரிதலுடன் உக்கிரமாக தாக்கம் அடையும். அப்ப இதுல இருக்கிற எஸ் பிளாக் யாராரு? பொட்டாசியம், கால்சியம். பொட்டாசியம் எரிதலுடன் பிளஸ் உக்கிரமாக தாக்கம் அடையும். உக்கிரமாக நெட்லெஸ் அடிங்கும். என்ன அடிங்கும்? ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித், இப்படி அடிங்க யூடியூப்ல. ரியாக்ஷன் சரியானே ஆஃப் மெட்டல் வித் வாட்டர் அடிங்க. அடிச்சா சோடியம் எப்படி தாக்கம் நடக்கும், பொட்டாசியம் எப்படி தாக்கம் நடக்கும் என்று சொல்லுவான். சரிதானே மகன்? அப்ப லித்தியம். அப்ப ரிசோர்ஸ் புக்கில் தெளிவாக சொல்றான். ரிசோர்ஸ் புக்கில் யூனிட் 6 சொல்லலாம். லித்தியம் மென்மையாக தாக்கமடையும், சோடியம் விரைவாக உக்கிரமாக, பொட்டாசியம் எரிதலுடன், ருபீடியம் வெடித்தலுடன் சொல்லலாம். சரிதானே? அப்ப அந்த பதங்களை பாடமாக்கி வச்சிருக்கிறேன். ஆனா 2ஆம் கூட்டம் அப்படி இல்லை. கால்சியம் எல்லாம் வேகமாகத்தான் தாக்கமடையும், ஆனா வெடிக்க மாட்டான். 2ஆம் கூட்டம் ஹசார்ட், அதாவது பாதகமான விளைவை தராது. அப்ப நான் முதலாவது மூலகமாக கருதுறது அந்த மூலக சோடியில A- பொட்டாசியம். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம் தெரியுமா? 2வது சொல்றான் பியின் உப்பு சுவாலை சோதனைக்கு சிவப்பு மஞ்சளை தரும். அப்ப பீர உப்பு சுவாலை ஃப்ளேம் டெஸ்ட் யாருக்கு செய்யறது? எஸ் பிளாக்ல இருக்கிறார்கள் செய்யறது. ஃப்ளேம் டெஸ்ட்ல பொட்டாசியத்துல கலர் என்ன? லிலக், அதோட ஊதாவா இருக்கு. கால்சியம் என்ன? செங்கட்டி சிவப்பு, செம்மஞ்சள் சிவப்பு, கடம் சிவப்புன்னு எல்லாம் இருக்குது. இதுலயும் ஒரு பிரச்சனை தான். பிள்ளைகள் என்ன செய்யறேன்டா, கொப்பி எடுத்துக்கு வார சார் கால்சியத்துல கலர் என்ன? அப்ப நான் சொல்லுவேன் செம்மஞ்சள் சிவப்புன்னு சொல்லுவேன். போவான் சார் குப்பியில பார்த்தேன் செங்கட்டி சிவப்புன்னு வந்திருக்குது. சரிம்மா, அதுவும் சரிதான். அப்ப செம்மஞ்சள் சிவப்பும் சரிதான், செங்கட்டி சிவப்பு. சார் ஒரு பாஸ் பேப்பர் ரோயல் காலேஜ் கேள்வி ஒன்று பார்த்தேன் சார். அதுல கடும் சிவப்பண்டு நாம சென்னா தான் விடுவர். அதுவும் சரிதான்.
அப்ப என்ன சார் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதை சொல்லணும்? அப்படி இல்லை மகன். சுவாலை பரிசோதனையில நாங்க ஒரு கலரை சொல்லக்குள்ள எக்ஸாக்டான கலர் சொல்றது. கலர்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை மாற்றிக்கொள்ற தியரிகளை. சரிதான், பொதுவாக ஒரு கலர் இருக்கு, ஆனா கேள்விக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் மாறுபடலாம். பேரியம் என்னன்னா ஆப்பிள் பச்சைன்னு படிப்போம், சில பேப்பர்ல இளம் பச்சைன்னு தந்திருப்பார், சில பேப்பர்ல பச்சைன்னு தந்திருப்பார், மஞ்சள் பச்சைன்னு தந்திருப்பார். அப்படித்தான் விலங்குதான் நான் சொல்ல கதை என்னண்டு. அப்ப ஃபிளேம் டெஸ்ட்ல செம்மஞ்சள் என்று சொல்றதால பி சமன் கால்சியம் எடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், மூணாவது கூற்றை பார்ப்போம். சி ஆனது தரை நிலையில் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்டுள்ளது. பாருங்களேன், அதிகூடிய தனி இலத்திரன்களை அதிகமாக வச்சிருக்கிறது. தனி இலத்திரன்கள் மேக்சிமம் 6 தான் மேக்சிமம். அதை வச்சிருக்கிறது குரோமியம் 4s1 3d5ல. 5 மேக்சிமம் யாரு? Fe3+, அப்படி இல்லாட்டி Mn. அப்ப சிம்பிளா போகலாம். என்னண்டா சிங்கிறது குரோமியமா இருக்கு, தனி இலத்திரங்களை வச்சு நாம கேள்விக்கு விடைக்கு போய்த்தோம். டி விட 4வது விடையை சொல்லுவாங்களா, 4வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா, உருகுநிலை 4ஆம் ஆவர்த்தன ஏனைய மூலகங்கள். அப்ப சொல்ல பாருங்க, டி தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலை, டி தொகுப்பு மூலகங்கள்ல உருகுநிலை. ஒரு தியரி சொல்ல கேளுங்க, எஸ் விட டி தொகுப்பு மூலகங்கள்ல உருகுநிலை தான் கூட. காரணம் என்னன்னு சொன்னால், காரணம் என்னன்னா உலோக பிணைப்பு வலிமை கூறத்தாலே டி தொகுப்பு மூலகங்கள் உலோக பிணைப்புக்கு நிறைய இலத்திரனை விடுவிக்கிறதால். அப்ப நான் சொல்றது நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியும், நம்ம ஜம்பர் வரைவுன்னு சொல்றோம், ஜம்பர் வரைவு. சிரிக்காதவங்க மத்தாக்கள் நாங்க அப்படிதான் சொல்லி படிக்கிறேன். ஒரு ஷோர்ட்ஸ் எடுத்து சொல்றேன், ஜம்பர்ன்னு சொல்றேன். உங்களுக்கு வாசையில் எப்படின்னு சொல்லணும்னு தெரியாது. இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் தானங்களில் இந்த வரைவு லேசா இந்த பறிஞ்சு பாருங்க, ஸ்லைடா அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு போய் இருக்கணும். இது நேராக வர படைஞ்சு பாருங்க, ஸ்லைடா கொஞ்சம் சரிஞ்சு போய் இருக்கணும். ஆக உச்சி புள்ளியில வாரது வெனேடியமா இருக்கும், ஆக இழிவுல வாரது ஜட்டன்னா இருக்கும், இடையில வாரது மேங்கனீஸா இருக்கு. ஓமா இல்லையா? நான் எல்லாத்தையும் சொல்லி தந்தில்லை, இதுகளை தான் நான் அடிக்கடி சொல்றேன், இதுகளை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளணும். இவர்த்த வாரது குரோமியமா இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட சின்ன வித்தியாசமா இருக்கும். இவர்த்த வாரது Fe கோபால்ட் நிக்கலா இருக்கு. நான் சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? ஓம் தானே. அப்ப உங்களுக்கு விளங்கணும், ஸ்கண்டியத்திரட மின்னா இருக்கு, டைட்டானியம் மின்னா இருக்குது. ஸ்கண்டியம் டைட்டானியம் எல்லாம் இதுக்கு மேலதான் வரப்போகுது. அப்ப இதுல இருந்து சொல்லுவோம், டி விட யாருன்னு சொன்னால் வெனேடியம். அதாவது சொல்லியிருக்கிறேன் டி தொகுப்பு மூலகங்கள்ல உருகுநிலை வரிசையை சொல்லி தந்திருக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 7 வினா இலக்கம் 7. இது கால்குலேஷன் அல்லது இன்ஆர்கானிக்ல எஸ் தொகுப்புல படிச்சிருப்போம். உலோகங்கள் அலோகங்கள் HNO3யோட ஏற்படுத்துற தாக்கங்கள் சிலபஸ்ல படிச்சிருக்கோம். காரிய திண்மம் இருக்குதான் ஒரு அலோகம், காரியம். சூடான அடைய கொப்பியில் எழுதியிருப்போம் பாடுறா, சூடான செறிந்துன்னு எழுதியிருப்போம். சூடான செறிந்த HNO3 நைட்ரிக் அமில கரைசல், நிறமற்ற கரைசலோட. இது நிறமற்ற கரைசலோட தாக்கம் அடைஞ்சா கார்பன் ஒட்சியேற்றப்பட்டு CO2 தந்த உயர்வான ஒட்சியேற்றகன் CO2 வாயுவோட செறிந்த HNO3 NO2 வாயுவையும் நீரையும் விடுவிக்கும். ஓமா இல்லையா? நான் சொல்லி தந்திருக்கேன் தானே, நான் சொல்லி தந்திருக்கேன் தானே. செறிந்த HNO3 NO2 செங்கபில நிறமான வாயுவை தரும். தாக்கத்தை சமப்படுத்தினவன்டா 4 கார்பன். பாருங்க HNO3 பூச்சியத்தில இருந்து +4 மாறுது, 4 இலத்திரனை விடுவிக்கும். +5 இருந்து +4 மாறுது, 1 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளும். பீசமான படி இந்த இலத்திரங்கள் இவருக்கும் இந்த இலத்திரன் இவருக்கு போச்சுண்டா கார்பன் CO2 பீசமானம் 1, NO2 பீசமானம் 4, H2 பீசமானம் 2. இதுல பாருங்க HNO3 சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. சோ HNO3 ஒட்சியேற்றங்கள் குறையுது, கார்பன் ஒட்சியேற்றங்கள் கூடுது. இது ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம். அப்ப கார்பன் ஒட்சியேற்றங்கள்
பூஜ்ஜியத்திலிருந்து +4 அதிகரிக்கிறது. 1வது கூற்று, 1வது விட சரி. 2வது விட நைதரஸ் என்ற +5 +4 தாழ்த்தப்படுகிறது சரி. இத்தாக்கத்தின் 4 இலத்திரம் பரிமாற்றப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை இந்த 2ஐயும் பெருக்கினா சரி, 2ஐயும் பெருக்கினா சரி. நாங்க படித்து தந்திருக்கிறோம் பரிமாற்றப்படும் இலத்திரங்கள் 2ஐயும் பெருக்கினா சரி என்று படித்து தந்திருக்கிறோம். அவன் 3மே சரியான கூற்றுகளா இருக்குது. நான் சொன்ன விளங்குதா கதைகள்? கவனம். HNO3 சல்பரோட நடக்கிற தாக்கத்தை எழுத சொல்லி சமப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப எத்தனை தரங்கள் நான் சொல்லியிருக்கேன். சல்பரோட HNO3 நடத்துற தாக்கத்தை உங்களுக்கு சமப்படுத்த தெரியணும். வகுப்புலையும் பல முறை சொல்லியிருக்கேன். எக்ஸாமுக்கு அதுவும் செகண்ட் டேர்ம்ல சல்பருக்கும் HNO3க்கும் ஏற்பட்ட தாக்கத்துல சமப்படுத்தப்பட்ட தாக்கம் கேள்விக்கு வாரது சொல்லிக்கிறேன் இல்லையா? 8வது கேள்வியை பாருங்க. வினா இலக்கம் 8 கேசஸ். வினா இலக்கம் 8 ஒரு லேசான கேள்வி. என்னன்னு சொன்னா, ஒரு தாக்கம் நடக்குது, ஒரு முழுமையான தாக்கம். XY2 தெரியாத ஒரு ஆள், ஒரு கேஸ் யாரோட தாக்கம் அடையுது? XY2 XYயோட. அடைய தம்பி, இது ரெண்டும் ஒன்றில்ல மகன், வேற வேற ஆக்கள். இது ஒரு A ஒரு B என்னங்க, AB. சும்மா நீங்க குழம்ப வேண்டாம். தாக்கம் அடைஞ்சி ஒரு C தெரியாத ஒரு ஆள் C X3Y4 உருவாகுது. பொதுவாக கேசஸ் படிக்க கூட, தாக்கங்கள் படிக்க கூட பீசமானங்கள் கவனம். பீசமானம் 1, பீசமானம் 2, பீசமானம் 1. இந்த பீசமானம் தெரியாமட்டா கேமே முடிஞ்சு. குறித்த அமுக்கத்தில், வெப்பநிலை அமுக்கத்தில ஒரு விரைப்பான மூடிய கொள்கலத்தில், அப்ப நான் சொல்றேன் இப்படி எடுங்களேன். ஒரு மூடிய கொள்கலத்துல ஒரு மூடிய கொள்கலம் என்னென்ன வச்சிருக்கோம்? XYயையும் XY2வையும் வச்சிருக்கோம். இது ஆரம்பத்தில் இருக்குது. இது ஆரம்பத்தில் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் எப்படி இருக்குது? இப்ப குறித்த வெப்பநிலை அமுக்கத்தில், குறித்த வெப்பநிலை அமுக்கத்தில் இருக்குதுல்ல, குறித்த வெப்பநிலை அமுக்கத்தில் இது தாக்கமடைய விடப்படுகிறது. கொள்கலத்தில் XY2 XYங்கிறன இவர் என்ன இருக்குதுன்னா, அந்த விகிதமா வந்த மகன், விகிதம் வந்த ஒரு கணக்குல விகிதத்துல விகிதம் மோல் விகிதம் மோல் கவனமா விளங்கி எடுங்கோ. இதெல்லாம் ஒரு ஐடியாடா தம்பி, சரிதானே? விகிதம் தந்தா என்ன விகிதம் தாரான்? XY2 3:2. XY விகிதம் என்ன? 4. முதலாவது சொல்லுவாங்க விகிதம் தந்தா விகிதத்தை இல்லாமக்கணும்டா. இல்லாமக்கிறதுக்கு இந்த விகிதத்தை இல்லாமக்க ஒரு தெரியாத கணியத்தால 2 பக்கமும் பெருக்குது. இது 6 இவர் 15க்கு 20 என்னன்னு தெரியாது. ஒரு நாள் 3 நாள் எழுதுறல்ல. விகிதத்தை இல்லாமக்கிறதுக்கு ஒரு மாறிலியால பெருக்கி மோள கணிப்போம். மோல் விகிதத்தை மோளா மாற்றுவோம். 3 எண் மோல் 4 எண் மோல். என்ன செஞ்சேன்? எண் மோளால பெருக்கிறது. அப்ப ஆரம்பத்துல இந்த 2 பேரும், இவர் XY ஒரு 4 எண் மூளா இருக்கார், 4 எண் மூளையும் ஒரு 3 எண் மூளையும் எடுக்க. உங்களை கொண்டு போய் ஒரு டீ ஒழுதுகள் சொல்ல என்ன செய்வேல்? XYங்கிற அங்கரை போடுவீள். XYங்கிற அங்கரை போடுவீள். XY தான் அங்கர். XY2 என்ன? இது XY. XY2 என்ன? சீனிய போடுவீள். ஊதி போடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடு, குடிச்சு பாப்பி சீனி காணும். திரும்ப கொஞ்சம் XY போடுவீள். ஏனென்று சொன்னா உங்களுக்கு தெரியாது, 2 தாக்கியையும் சரியான அளவு கலக்க தெரியாது. தெரியாததால் என்ன செய்யும்டா, ஏதாவது ஒரு தாக்கி மிஞ்சும், ஏதாவது ஒரு தாக்கி குறை வரைக்கும் கூட வரைக்கும், சரிதானே? ரைட். அப்ப என்ன சொல்றோம்டா, இதே அப்ப இது என்ன செய்யறோம்டா, தொடக்கத்துல அதே அமுக்கத்தில் தொகுதியின் வெப்பநிலையை 2 மடங்காக்குறோம். 2 பேரையும் கலக்கி விடுறோம். அப்ப என்ன நடக்க போதாம்? என்ன உருவாகுதாம்? என்ன உருவாகுது என்றால் X3Y4 உருவாகுது. இதே அமுக்கத்தில் தொகுதியின் வெப்பநிலை 2 மடங்காக உயர்த்துறோம். அப்ப என்ன செய்யறோம்டா, தாக்கம் சாதாரணமா 2ஐயும் கலந்து போது டெம்பரேச்சரை கொடுக்கும். வெப்பநிலை உயர்த்தப்படக்குள்ள தாக்கம் நடக்கும். பொதுவாக நாங்க சாப்பாடாக்க கூட என்ன செய்யறா, மீன் இருக்கும்,
தண்ணி இருக்கும், கொச்சிக்காத்தூள் இருக்கும், வெள்ளைப்பூடி இருக்கும், எல்லா கூறுகளையும் வச்சு சக்திக்குள்ள சும்மா வச்சா மீன்கறி ஆக்கலாமா? இல்லதானே. என்ன செய்யுது? கேஸ் அடுப்பு ஒன் பண்ணி ஹீட் பண்ணினா தானே தாக்கம் நடக்கும். எக்ஸையும் வையும் கலந்து வச்சா இப்படி தாக்கம் அடையும்? தாக்கம் அடைய மாட்டான். தாக்கம் அடையணும்டா வெப்பநிலையை கூட்டுவோம். வெப்பநிலையை கூட்டக்கோல அவன் சொல்றான் XYயின் 75% தாக்கம் அடையுது. XY எவ்வளவு வீதம்? XY 75% தாக்கம் அடையுது. 100 எடுத்தேலண்டா எத்தனை வீதம் தாக்கம் அடையும்? 75 தாக்கம் அடையும்டா. 4 எண் மோல்ல எத்தனை மடங்கு தாக்கம் அடையும்? அப்ப இவரால சுருக்கினா 3/4. இவரால வெட்டினா தாக்கம் அடைஞ்ச அளவு என்ன? -3 எண் மோல் தாக்கம் அடைஞ்சா எவ்வளவு எஞ்சும்? அடே 4 மோல்ல 3 மோல் தாக்கம் அடைஞ்சா எண் மோல் எஞ்சும். ஒரு தாக்கம் நடக்கிறது பீசமான படி. அப்ப 2 பீசமானத்துக்கு 3 மோல் தாக்கம் அடைஞ்சா ஒரு பீசமானத்துக்கு எவ்வளவு தாக்கம் அடையும்? 1.5 மோல் தாக்கம் அடையும். 1.5 மோல் தாக்கம் அடைஞ்சா 1.5 மோல் எஞ்சும். விளைவு மகன் பாருங்க, இப்ப யாரு ஃபுல்லா முடிஞ்சிரும்? ஒருத்தர் முடிய மாட்டான். இப்ப விளைவு கலவைக்குள்ள யார் இருக்கும்? XYயும் இருக்கும், XY2 இருக்கும். எவ்வளவு XY இருக்கு? எஞ்சி இருக்கும் XY. எவ்வளவு XY இருக்கும்? n மோல் XY இருக்கும். எவ்வளவு XY2 இருக்குது? XY2 1.5 எண் மோல் இருக்குது. எவ்வளவு XY இருக்குது? எவ்வளவு XY இருக்குது? n மோல் XY இருக்குது. அடே எவ்வளவு X3Y4 உருவாகுண்டா? உருவாகிறது பீசமான படி. அழிவடைவதும் உருவாவதும் பீசமான படி. எவ்வளவு உருவாகும்டா? 1.5 எண். பாருங்க, தாக்கிகள் அழிவடைகிறத கழிச்சு போட்டு விளைவு உருவாகிறத கூற்று. பூச்சியமா இருந்தவர் அப்ப எவ்வளவு இருக்க போறார்? 1.5 எண் உருவாகும். இவர் எவ்வளவு இருக்க போகுது? 1.5 எண் உருவாகும். கேள்வி என்ன? கேள்வியை உடைச்சு கொண்டு பாருங்க. கேள்வி என்ன கேட்கான் தெரியுமா? கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்நிலையில் XY மோல் பின்னம் X மோல் பின்னம் XY மோல் பின்னம் சமன் NXY இன் கீழ் N டோட்டல். அப்ப XY மோல் என்ன? அடே மகன், எஞ்சின அளவு என்னடா? N மோலின் கீழ் டோட்டல் மோல்ண்டா. இதுக்குள்ள மொத்த மோல் என்ன வரும்? 1.5 3 4 மோல். 4 எண் மோல். அப்ப பிரிச்சமண்டா 0.25 மோல் பின்னம். நேற்று ஒரு இடத்த வகுப்பு செஞ்சேன், கணக்கு செஞ்சேன். மோல் பின்னம் X ஏட மோல் பின்னம் 1.2. X பீர மோல் பின்னம் 0.8. நான் கூப்பிட்டு கேட்டேன், தியரி என்ன செல்லு பாப்போம், தியரி என்ன? டேய், 2 பேரும் மோல் பின்னத்தை கூட்டினா என்னடா வரும்? இதான்டா தியரி. மோல் பின்னத்துல கூட்டுதான் எதுக்கு சமன் அறிக்கணும்? 1க்கு சமன் அறிக்கணும். எப்படிதான் தம்பி XA 1.2 வாரம்? மனசாட்சி இல்லையாடா? கணக்கு செய்ய போல பிள்ளைன்னு விளங்கலையான்னு சொன்னேன். அது பிறகுதான் ரைட், நீங்க இப்ப விளங்கின. நான் சொல்றேன், பிள்ளைகளை விடுங்க, அதை டீச்சர் திருத்துவாங்க. அதுல குறை காண வேணாம். பிள்ளைகளை விடுங்க, திருத்துவாங்க. பிள்ளைகளை விடத்தான் படிக்கிறேன். அடுத்த பிள்ளை விடக்குள்ள நாங்க வகுப்புல ஒரு ஆள் பிள்ளை விடக்குள்ள செல்லுவோம். இப்படி பிள்ளை விட்டுருக்காரு, இப்படி பிள்ளை விட்டுருக்காருன்னு சொல்றது உங்களை அது உங்களை தாழ்த்துறதுக்காக சொல்றல்ல, விளங்குதா? நீங்க அதை பிள்ளையா விளங்கப்படலாம். இப்ப இருக்கிற அந்த யங் ஜெனரேஷனுக்கு 2K கிட்ஸுக்கு வகுப்புல ஒரு ஆள் பிள்ளை விட்டா இந்த பிள்ளை விட்டுருக்காரு இவர்ன்னு சொல்றது உங்களை தாழ்த்துறதுக்கு சொல்றல. யாருன்னு ஸ்பெஷலா நான் அதுக்கு சொல்றல, வகுப்பை ஃபன்னாக்கையும் சொல்றல. நான் சொல்ல காரணம் என்னண்டா, ஒரு சார் ஒரு நாளும் கணக்கு பிள்ளையா செய்ய மாட்டார். எந்த டீச்சர் மாரும் எல்லா கணக்கும் சரியா செய்வாங்க. பிள்ளைகளுக்கு உண்மையா பரிச்சயம் இல்லைதானே. நாம நினைக்கணும் என்னன்னா, நாம் எல்லாரும் ஒரு மெக்கானிக்ஸ். நீங்க மெக்கானிக், நீங்க எல்லாரும் ஒரு மெக்கானிக்னு நினைச்சுக்கொள்ளும். மெக்கானிக் ஒரு இன்ஜினியர்னு நினைச்சுக்கொள்ளுங்க. மெக்கானிக் என்ன தெரியுமா? இப்ப நாம மோட்டார் பைசிக்கிள் ஓடுறோம், நம்மதான் மோட்டார் பைசிக்கிள் ஓடி போகல ஸ்டார்ட் நிக்குது. கடைக்கு போய் ஸ்டார்ட் நின்றுட்டு சொன்னா சரி, ஸ்க்ரூ எடுத்து கலட்டி போட்டுரும். இதுதான் பிரச்சனை, வேண்டிக்குவாங்க. பிரஷ் போயிட்டு இதை திருத்துக்கம்பா. மோட்டோவில் ஓடி போறோம், சத்தம் ஒன்று கேட்குது. நான் அந்த பைஸ்கட் ஓடி போவான். நான் இந்த பிரச்சனை ஒன்று வந்துருக்கு, இதை கொஞ்சம் இதான் பிரச்சனை மாத்துங்கன்னு சொல்லுவான். நாமளும் என்ன செய்ய போறோம்டா, நானும் அதை சொல்றேன்டா தம்பி, நாங்க என்ன செய்யறோம்டா, நீங்க தான் பைசிக்கிள் ஓணும், நாங்க மெக்கானிக். நாங்க என்ன செய்யறோம், உங்களோட பிழைகளை சொல்றோம். இப்படி எல்லாம் பிழை. அடுத்த தரம் ஒரு பிழை வரக்கூட
நாம் அதை சரியாக்கி கொள்ளுவோம். அப்ப நாம விளங்கணும் என்னண்டா, வகுப்புல 100 பேர் 50 பேர் இருந்தாங்கண்டா 50 பிழை விடும். 50 பிழையும் சார் இதான் இதெல்லாம் பிழை சொன்னா A level 51வது பிழை இல்லை. அப்ப நாம் அடுத்த தர கணக்கு செய்யக்கூட இப்படி எல்லாம் செஞ்சா பிழை வரும் எல்லா பிழையும் கண்டுபிடிச்சிடும். அதால உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தான் வரும். அப்ப நான் வகுப்புல சொல்ற அடிக்காடி ஏன் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வருதுன்னு சொன்னா, நீங்க கெட்டிக்காரர்கள். 2வது விஷயம் என்னன்னா, நீங்க செய்யற எல்லார பிள்ளையும் நான் போர்ட்ல சொல்லி காட்டுறேன், பேரோட சொல்றேன். இந்த பிள்ளை இவர் விட்டிருக்கார், இந்த பிள்ளை இவர் விட்டிருக்கார், இது விட்டிருக்கார், இது விட்டிருக்கார், இது விட்டிருக்கார், இது விட்டிருக்கார், இப்படி எல்லாம் சொல்றேன். இப்ப அங்கர் சீனிக்காத கதைக்கிற காரணமே இல்லை. இதான் அவர் சில நேரம் கணக்கு செய்யக்கூட பிள்ளை இங்க இருக்க விளைவை மறந்துடும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த குடுவைக்குள்ள யாராரு இருக்காங்க மொத்த மூலத்தான் தேவை. அதுக்கு இந்த டெண்டையும் கணக்க கூட தாக்கம் நடக்கூட ஏன் மீன் கதை கதைச்சு 2 பேரையும் தாக்கம் நடத்தக்கூட சாதாரணமா நாங்க கரையாக்குறது நினைச்சோம்னா ரைட் ஓகே, அடுத்த கணக்கு வந்தா சொல்ல எல்லா கதையும் மண்டையில போட்டு விடையிடுபடும். சரியாமா, சின்ன ஒரு கேள்வி தானே ரைட். அப்ப நான் இதோட இந்த 23 டெலிபரேஷன் 26 பேச்சுக்கு ஆன்லைன் வகுப்புல இந்த கேள்விகள் பூரணமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஆன்லைன் வகுப்புல 2025 செகண்ட் பேப்பர் 1 தொடக்கம் 25 MCக்கு பூரணமாக விளங்கப்படுத்திருக்கு. இது மற்ற வெளி மாணவர்களுக்கு இந்த வகுப்புல பேப்பர் கிளாஸ் முக்கியத்துவத்தை விளங்கணுங்கிறதுக்காக நான் 8 கேள்வியும் செய்து விட்டுருக்கிறேன். மீதமான கேள்வி எல்லாம் எங்களோட இந்த 26 பேஜ் பேப்பர் கிளாஸ் குரூப்ல பதிவிடப்படும். மாணவர்கள் பேப்பர் கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ள முடியும். செகண்ட் டேர்ம்ல நல்ல பெறுபரை பெற்றுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உங்களுக்கு பேப்பர்களை பத்தி அறிமுகம் தெரியாம இருக்கும், இப்ப விளங்கி இருக்கும். கேள்வி செஞ்சா மட்டும்தான் புள்ளிகளை உயர்த்தலாம். இவ்வளவு கொப்பிய நோட்ஸை பாடமாக்கினாலும் புள்ளிகளை பெற முடியாது. கேள்விகள் செய்யணும், வித்தியாசமான கேள்வி செய்யணும், ஐடியா எடுக்கணும். எப்படி அந்த கணக்கை செய்யறேன், என்ன விஷயம் இവിടുത്തെ சூடான செறிந்தது மட்டும் நான் சூடான வசனம் தான் இருக்கிறது. பரிமாற்றப்பற இலத்திரங்கள் 4 ஒன்றால பெருக்கினா சரி தான் இருக்கிறது. சிம்பிள். அது இவ்வளவு தான் விளங்குதானே. நாங்க உங்களை பேப்பர் கிளாஸ் வகுப்புல சந்திப்போம். சரிதானே, இந்த இவ்வளவு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும். சரியா, ரைட்.